ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த லாடவரம் ஏரிக்கரை பகுதியில் விவசாயிகள் சிலர் தங்களுடைய பட்டா நிலத்தோடு சேர்த்து அரசு நிலத்தை அனுபவத்தில் வைத்துக் கொண்டு சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயிர் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதிகார பலத்துடன் கூடிய நபர் ஒருவர் விவசாயிகளின் அனுபவத்தில் உள்ள இடத்தினை அபகரிக்க முயற்சி செய்வதாகவும் அந்த நபருக்கு அரசு நிர்வாகம் மற்றும் நீர்வளத்துறை ஆதரவாக செயல்படுவதாக கூறி இந்த செயலை கண்டித்து ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அச்சங்க தாலுகா செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட பொருளாளர் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தினை துவக்கி வைத்தார். அதில் அரசு நிர்வாகத்துக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆற்காடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு லாடவரம் கிராமத்திற்கு கூடிய சிறு குறு விவசாயிகளுடைய அண்டை பாதத்தில் அனுபவிக்கிற நிலங்களை அபகரிக்கிற நோக்கத்தை கண்டித்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு 4-5 தலைமுறைகளாக அவர்கள் அப்பன் பாட்டன் காலத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 சென்ட், 20 சென்ட், 30 சென்ட், அதிகபட்சம் ஒரு 40 சென்ட் அளவுக்கு எப்பொழுதுமே கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அண்டபாதியம் என்று சொல்லக்கூடிய அளவில் பக்கத்தில் இருக்கிற இடத்தை அனுபவிக்கிற நிலைமை என்பது வழக்கம், விவசாயிகளுடைய வழக்கம். அதை ஒரு முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அந்த நிலங்களை அபகரிக்கிற வகையில், அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிற வகையில் இந்த ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகத்தையும் ஆற்காடு வட்டாட்சியர் நிர்வாகத்தையும் தனக்கு அடிபணிய செய்து அந்த சிறு குறு விவசாயிகளுடைய சொற்ப நிலங்களை அபகரிக்கிற வகையிலே பொதுப்பணித்துறை சார்பிலே ஒரு நோட்டீஸை அனுப்பி வைத்து அதை ஆக்கிரமிப்பு என்று சொல்லி அகற்றுகிற நிலை, அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த சட்டப்பேரவை உறுப்பினரே 100 ஏக்கருக்கு மேற்பட்ட அரசு புறம்போக்கு நிலத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கத்திற்கு கண்ணுக்கு தெரியவில்லையா, இல்லை அவருடைய கணக்கிலே இல்லையா என்று எங்களுக்கு தெரியவில்லை. தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் அதை தான் நாங்கள் கேட்கிறோம். குறிப்பாக இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதை தலையிட்டு அந்த விவசாயிகளுடைய நலனை, சிறு குறு விவசாயிகளுடைய அவருடைய நலனை பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் கோரிக்கை வைக்கிறோம். உண்மையிலே இந்த மண்ணின் மைந்தர் அமைச்சர் அவர்கள், மரியாதைக்குரிய அண்ணன் காந்தி அவர்களுக்கு நாங்கள் சொல்ல என்ன கடமைப்பட்டோம் என்று சொன்னால், தேர்தல் காலம் இது. குறிப்பாக விவசாயிகளுடைய வாக்கு இவர்களுக்கு தேவையில்லையா என்று தெரியவில்லை. உடனடியாக அமைச்சர் அவர்கள் இந்த பிரச்சனையை தலையிட வேண்டும். அப்படி தலையிட என்று சொன்னால் உடனடியாக தமிழக முதல்வர் அவருடைய கவனத்திற்கும், தமிழ்நாடுடைய அரசு செயலாளருடைய கவனத்திற்கும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் இந்த பிரச்சனை நாங்கள் எடுத்து செல்வோம். இந்த பிரச்சனை இதோடு நிறுத்த வேண்டும். குறிப்பாக இதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கக்கூடிய இந்த வட்டாட்சி நிர்வாகத்திற்கும், மாவட்ட நிர்வாகத்திற்கும், பொதுப்பணி நிர்வாகத்தில் யாரெல்லாம் விவசாயிகள் சங்கம் சார்பில் நாங்கள் இந்த போராட்ட வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி நடவடிக்கை இல்லை என்று சொன்னால் மாவட்ட ஆட்சியர் முன்பு பெரிய அளவுக்கு ஒரு ஆயிரக்கணக்கான விவசாயிகளை திரட்டி போராடுகிற நிலைமை என்பது ஏற்படும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரவணன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்துடைய மாநில செயலாளர்.